அன்பார்ந்தவர்களே, நாம் ஒற்றுமையை கையாள வேண்டும். ஒற்றுமையை எந்த அடிப்படையில் கையாள்வது? அலா மன்ஹஜில் கிதாபி வ சுன்னா, குர்ஆன் சொல்லக்கூடிய போங்களையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் எங்களுடைய ஒற்றுமை இருக்க வேண்டும். பாவத்துக்கு உடந்தையாக கூடாது. பாவத்துக்கு நாம் ஒற்றுமையாகி சாட்சி சொல்லக்கூடியவர்களாக ஆகக்கூடாது. நற்காரியங்கள்ல, நல்ல விடயங்கள்ல குர்ஆன் எவ்வாறு வழிகாட்டுகின்றதோ, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு எங்களுக்கு காட்டி தந்தார்களோ, இந்த வழிமுறையின் பிரகாரம் எங்களுடைய ஒற்றுமை இருக்க வேண்டும். குர்ஆன் கூறக்கூடிய ஒற்றுமை தான் வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாமல் ஒற்றுமையாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் அந்த தொடர் ஆயத்தில் கூறுகின்றான். ஆரம்பத்திலே உள்ள அந்த அரபிகளின் இடத்தில் இருந்தது. அவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக, மோசடி செய்யக்கூடியவர்களாக, குழப்பங்களை உருவாக்கக்கூடியவர்களாக யுத்தத்தில் ஈடுபடுவார்கள். யுத்தத்தில் ஈடுபட்டால் நான் தான் வெற்றி அடைய வேண்டும் என்பதாக மும்முரமாக யுத்தத்தில் ஈடுபடுவார்கள். அரபிகளுடைய ஒரு வழக்கம் இருந்தது. அவர்கள் யுத்தத்தில் ஈடுபடும் சந்தர்ப்பத்தில் கூறுவார்கள், நான் உன்னை கொண்டு உன்னுடைய மண்டை ஓட்டில் மது அருந்தாமல் ஓய மாட்டேன் என்பதாக அந்த அரபிகள் கூறுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அந்த ஆயத்தில் கூறுகின்றான், நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், அதன் பின்னால நாங்கள் இஸ்லாம் வந்ததன் பின்னால், இந்த குர்ஆன் ஃபுர்கான் வேதம் வந்ததன் பின்னால ஒற்றுமையை உண்டு பண்ணினோம். உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அன்பை பிணைந்து ஒருவருக்கு ஒருவர் நண்பர்களாக நாம் உங்களை ஆக்கினோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள், ஒற்றுமை என்பது இன்னஹாதல் குர்ஆன ஹுவ ஹப்லுல்லாஹில் மதீன், இந்த குர்ஆன் தான் ஒற்றுமையாக இருக்கின்றது. இந்த குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. இந்த ஒற்றுமையை எடுத்துக்கொள்வோம். ஏராளமான சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒற்றுமையை உண்டு பண்ணினார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் பலவிதமான பிரச்சனைகள் வந்தது. ஹிஜ்ர் 5 பனு முஸ்தலக் யுத்தம் முடிந்து வெற்றியுடன் திரும்புகின்றார்கள். இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் கலந்து கொண்டார்கள். இந்த முஹாஜிரீனில் ஒருவரும் அன்சாரிகளில் ஒருவரும் 2 பேரும் நீர் எடுப்பதற்காக வேண்டி ஒரு கிணத்தடிக்கு போனார்கள். நீர் எடுக்கும் சந்தர்ப்பத்தில் 2 பேருக்கும் மத்தியில், ஒரே ஊரில் இருந்தவர்கள், கொஞ்சம் பிரச்சனை வாய்த்தக்கம் வந்து இந்த 2 பேருக்கும் மத்தியில உள்ளது. இது பெரிய ஒரு சண்டையாக மாறிவிட்டது. அந்த அன்சாரிகளை அழைத்து விட்டார். இந்த முஹாஜிரின்களை அழைத்து விட்டார்கள். பெரும் கூட்டமாக ஆகிவிட்டது. 2 பேருக்கு மத்தியில் கற்களால எரிந்து சண்டை வரக்கூடிய அளவு யுத்தம் மூண்டு விட்டது. இந்த கட்டத்தில் நபியிடத்தில் செய்தி போகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து அழகிய முறையில் கூறினார்கள், தஊஹா ஃபஇன்னஹா முன்தினா, இதை நீங்க விட்டு விடுங்க, இது ஒரு அசிங்கமானது, ஒரு நாத்தமானது என்பதாக கூறினார்கள். நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், வேற்றுமைப்பட்டு விட வேண்டாம் என்பதாக சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டு பண்ணினார்கள். ஹிஜ்ரி 5 அந்த வேற்றுமைக்கு பின்னால ஒற்றுமையாகவே தான் இருந்தார்கள். இவ்வாறு பல கட்டங்கள். எந்த கட்டத்தில் முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமையை விட்டு பிரிந்து விடுவார்களோ, வேற்றுமையாக விடுவார்களோ, இந்த நேரத்தில் எதிரிகளுடைய தாக்கங்கள் உண்டாகிவிடும். எதிரிகள் எங்களை தாக்குவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள்.